இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கென்று போற்றி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். இளம்பிள்ளை மதரசா ரஹ்மானியா ட்ரஸ்ட் நடத்தும் முப்பெரும் விழா, மீலாது விழா, மதரசா கட்டிட திறப்பு விழா மற்றும் மஸ்ஜிது சேவை குழுவுடைய 7ஆம் ஆண்டு துவக்க விழா என முப்பெரும் விழாக்களை இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம்பிள்ளை மஸ்ஜிது நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக உற்சாகத்தோடு அன்று முதல் இன்று வரை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நம்ம ஹனீஃப் மௌலானா அவர்களுக்கும், மஸ்ஜிது சேவை குழு சவுத் இந்தியாவில் 1100 மஸ்ஜிதுகளில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. சமீபத்தில் ஹைதராபாத்தில், ஸ்ரீலங்காவில், உத்தரப்பிரதேசத்தில் கூட 59 சேவைக்குழு துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லப்போனால் மஸ்ஜிது சேவைக்குழுக்கு அறிவு என்ற பெட்ரோல் அடிக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அந்த உலமாக்களையும் அந்த மஸ்ஜித் நிர்வாகிகளையும் நான் மனதார பாராட்டுறேன். குறிப்பாக நம்ம மௌலானா அபு தாஹிர் ஹஜ்ரத் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எங்கே சந்தித்து 2 நிமிஷம் கிடைச்சாலும் எப்படி முழு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் இன்று அவர்கள் உரையை கேட்காமல் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை, குழந்தைகளும் இல்லை என்கிற அளவுக்கு நம்முடைய சேலத்திற்கே பெருமை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா அவர்கள் எங்களுக்கும் அவ்வப்பொழுது இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆர்வம் மூட்டுவது, பாராட்டுவது எங்களுக்கு எப்பவுமே உற்சாகமாக இருக்கும். அதுவே எங்களுக்கு பெரிய டானிக். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த சேலம் மாவட்டத்திலேயே மஸ்ஜிது சேவை குழுவை முதலாக ஆரம்பித்தது நம்ம மௌலானா ஜங்ஷன் அம்மாபாளையம் மௌலானா இமாம் இப்ராஹிம் ஹஜ்ரத் அவங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் முக்கியம். இந்த சோடா பாட்டில் எப்படின்னா உடச்ச உடனே சத்தம் வரும் புஷ்ஷுன்னு, அது மாதிரி ஆரம்பிக்கும் போது இருக்கிற வேகம் போக 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 குறையும். ஆனால் அப்படி இல்லை, அன்னைக்கு அடித்து வந்த சத்தத்தை விட இன்னைக்கும் மௌலானா சத்தம் கூடிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஓமலூரில் சூரியன் உதிக்க கூட தவறலாம், ஆனால் நம்ம சலாவுதீன் ஹஜ்ரத் அன்புச்சோறு கொடுக்க வாழப்பாடியில் சலாவுதீன் ஹஜ்ரத் அன்புச்சோறு கொடுக்க தவறுவதே கிடையாது. தினசரி நீண்ட நாட்களாக இந்த அன்புச்சோறு திட்டத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பேச போகிற டாப்பிக்கே அதான். அந்த டாபிக் நான் எஸ்ஆர் அன்வர் ஹாஜியாரை வச்சு ஆரம்பிச்சிடலான் இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த மஸ்ஜிதுகள் 1100, ஆனால் நான் போய் கெஞ்சி கூத்தாடினது, ஊராக போய் சுற்றினது, மணிக்கணக்கில் ட்ராவல் பண்ணிட்டு போய் முத்தவழியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு 5000 பள்ளிவாசல் இருக்கும். ஒருவேளை இந்த திட்டத்தை கொண்டு போன எல்லா இடங்களுக்குமே நல்லபடித்தான், நல்ல காரியம் தான், செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் நான் நினைக்கிறேன் 5000 பள்ளிவாசலுக்கு மேலே இந்த மஸ்ஜிது சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இன்னைக்கு பாவம் செய்யணும் அப்படின்னா யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. எங்கேயாவது கேட்குறாங்களா, நான் ஒரு பாவம் செய்ய போகிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு யார்ட்டையும் கேட்கறது இல்லை. ஆனால் நல்லது செய்யணும்னு சொன்னால் எத்தனை பேர்த்திட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு தெரியுங்களா? ஆனால் அது கிடைக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுது. ஆனால் மௌலானா அபு தாஹிர், மௌலானா இப்ராஹிம் ஹஜ்ரத் அவங்க ஒரு முறை ஒரு மஸ்ஜிதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் டீமோட வந்துட்டோம். வந்த பள்ளிவாசலில் வேணான்னு முடிவாயிருச்சு, வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு போய் இறங்கிட்டோம். அதன் பிறகு அந்த கமிட்டியில் உள்ள யாரோ ஒரு உறுப்பினர் இது வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால கமிட்டி தலைகளாக மாறி வேண்டான்ட்டாங்க. நான் மௌலானாட்ட கேட்டேன், இப்ராஹிம் ஹஜ்ரத்கிட்ட வந்துட்டேன், வந்த இடத்துல திருப்பி நாங்கள் போனோம்னா 1 வாரம் எங்களுக்கு வேஸ்ட் ஆயிருமே, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு, ஜாமியா மஸ்ஜிதுக்கு போகலாம் அப்படின்னாரு. ஏங்க சின்ன பள்ளிவாசலே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, ஜாமியா மஸ்ஜித் எப்பேற்பட்ட ட்ரஸ்ட் போர்டு, எத்தனை மெம்பர் இருப்பாங்க, அவங்க எப்போ கேட்டு எப்போ சொல்கிறது? நாங்கள் நீங்கள் நினைக்கிற ஜாமியா மஸ்ஜித் இது அல்ல, வாங்க போகலான்னு வண்டியில் உட்கார வச்சு நேராக கூட்டிகிட்டு போனார். நம்ம தலைவர் எஸ்ஆர் அன்வர் ஹாஜியார் அவங்க ஒரு எலெக்ஷனில் பிஸியாக இருந்தார். அந்த இடத்துக்கு போன உடனே போய் நிற்கிறேன், நேராக உள்ளே வந்தார். யார்ப்பா அப்படின்னாரு. என்னை பார்த்தாரு. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாரு. நாங்கள் அந்த ஊரையெல்லாம் கணக்கெடுப்போம்,
கணக்கெடுத்து கஷ்டங்களை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு அதுக்கான வழிகளையும் சொல்லுவோம், ஓரளவுக்கு சொல்லுவோம் அப்படின்னு. அப்படியா? ஆரம்பிங்க, அவ்வளோதான், ஆரம்பிங்க. எனக்கு கொஞ்சம் எலெக்ஷன் வேலை இருக்குது, நான் கிளம்பலாம்ல, எப்போ ஐயூப் இங்கே வா, இவர் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். நான் சொன்னேன், ஏங்க இப்போ ஆரம்பிக்க முடியாது, நான் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு. 4 நாள் கழிச்சா எதுக்காக? உடனே ஆரம்பிங்க, நல்லதை தள்ளி போடாதீங்க என்று சொன்ன அந்த எஸ்ஆர் அன்வர் ஹாஜியார் அவர்கள் எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இன்னைக்கு எனக்கு தெரியும் ஒரு 7 ஆண்டு இருக்கு நினைக்கிறேன், அதுவும் 6-7 வருஷம் இருக்கும். 60 குடும்பங்களுக்கு மாசம் மாசம் மளிகை ஜாமானோ வயிறார போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா தலைவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நல்லதை தள்ளி போடாதே, நாளை என்று சொல்லாதே, இன்றே செய் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது, அதையும் ரிசர்ச் பண்ணும்ல. என்னடா செஞ்ச, நம்ம நல்லதானே செய்யறோம், சோறு கொடுங்குறோம், மருத்துவ வழிகாட்டல் செய்வோம், மருத்துவத்தின் மூலமாக வருஷத்துக்கு 4 கோடி பேர் இந்தியாவில் நல்லா இருந்தவன் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு ஆபரேஷன் போதும், ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா போதும், ஒரு லிவரை மாத்தினா போதும், ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா ஒரு ஊரோட சொத்தே காலியாயிரும். ஒரு பிஎம்டின்னு சொல்லக்கூடிய போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு குழந்தைக்கு ஒரு ஊருக்குள்ள பண்றாங்கன்னா அந்த ஊரில் 10 ஊர் காசை வசூல் பண்ணனாலும் காலியா போயிடும். இப்படிப்பட்ட நிலைமையில இல்ல உள்ளவங்களை கண்டுபிடிச்சு குறைந்த செலவில் 35 லட்சம் ரூபாய் ஆக வேண்டிய செலவை வெறும் 1.5 லட்சம் ரூபாயில அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தை நல்லா இருக்கு. இப்படிலாம் செயல் திட்டங்களை வச்சிருக்கிறங்க. உங்க ஊர்ல பசி பட்டினி இல்லாம ஆக்குறங்க, உங்க ஊர்ல வேலை வாய்ப்பை உருவாக்குறங்க, உங்க ஊர்ல உள்ள தொழிலை உருவாக்கி தரங்க, பெண்களுக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கி தரங்க. இப்படி நல்லதவே சொன்னாலும் கூட ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ற ஆராய்ச்சி இப்ப தேவைப்படுது. எதனால ஒதுக்கப்படுகிறார்கள், ஏன் அஞ்சுகிறார்கள்? பாவம் செய்வோம் என்று சொல்லவில்லையே, வட்டி கடை ஆரம்பிப்போம் என்று சொல்லவில்லையே, டாஸ்மாக் கடை ஆரம்பிப்போம் என்று சொல்லவில்லையே, நல்லதுதானே செய்ய வந்தோம். ஏன் தடுக்கிறார்கள், ஏன் முடக்குகிறார்கள், ஏன் ஒதுக்குகிறார்கள்? என்ன காரணம்? ஒரு இயற்கையாக அல்ல. பாலஸ்தீனத்தில் ஒரு அனாதையின் வலி என்ன அனாதைக்கு தெரியும், கணவனை இழந்தவர்கள் வலி என்ன விதவைக்கு தெரியும். ஒரு குடும்பமே, ஒரு வீடே நமக்கு போச்சு, ஒரு வீடே பறிபோயிருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் படுகிற துன்பம் என்னன்னு தெரியும். ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டார், அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட இதெல்லாம் இயற்கையா நடக்கும். ஒரு விபத்துல நடக்கும், ஒரு நிலநடுக்கத்தில் நடக்கும், ஒரு புயல்ல நடக்கும், இதெல்லாம் சகஜம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்ம சபர் செஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் நல்லா இருந்த ஒரு நாடு, நல்லா இருந்த ஒரு ஊரு, அந்த ஊரை செயற்கையாக அனாதைகள் உருவாக்கப்படுகிறார்கள், செயற்கையாக கொல்லப்படுகிறார்கள், செயற்கையாக அழிக்கப்படுகிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் அந்த ஊரையே ஒரு அனாதைகள் நிறைஞ்ச ஊராக மாற்றுகிற நேதன்யாகு அப்படிங்கிற ஒருவர். பசியை பத்தி கவலை இல்லை அவருக்கு, பட்டினியை பத்தி கவலை இல்லை, விதவைகளை பத்தி கவலை இல்லை, குழந்தைகளை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதே தன்மையோடு ஊருக்கு ஒருவர் உட்கார்ந்து கொண்டு ஒரு பசிக்கு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நோயை பத்தி கவலைப்பட மாட்டேன், அனாதைகளை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஆதரவற்றவர்களை பற்றி கவலைப்பட மாட்டேன், அவ்வாறு கவலைப்பட்டாலும் நான் அவர்களை விட மாட்டேன் என்று சொல்லுகிற குணம் எப்பேற்பட்ட குணம்! அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், நபியே மறுமை நாளை பொய்யென வாதிடுகிறானே அவன் அடையாளத்தை நீர் பார்த்தீரா? 107வது சூரா அல் மாவுன் அற்ப பொருள். அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், நபியே மறுமை நாளை பொய்யென நினைக்கின்றானே அவனுடைய சிம்டம் என்ன, அவனுடைய அடையாளம் என்ன? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுவான். வலா யகுல்லு அலா தாமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடு என்று கூட தூண்ட மாட்டான். இந்த தன்மை அல்லவா நாம ஏழைகளுக்கு உணவு தானே கொடுக்க போறோம், நல்லது தானே செய்ய போறோம். ஏன் தடுக்கிறார்கள்? ஒரே ஒரு காரணம், நான் பட்ட வர்த்தனமா பகிரங்கமா சொல்றேன். என்னன்னா ஊருக்குள்ளார வேற யாரும் நல்லது செஞ்சு பேரு வாங்கிடக்கூடாது, ஏன் பேரு போயிடக்கூடாது, ஏன் பேரு மங்கிடக்கூடாது, அவங்க பேரு வந்துடக்கூடாது. அவங்க பேரு வந்துட்டா ஏதேனும் நம்முடைய பதவிக்கோ நம்முடைய பொறுப்புக்கோ அல்லது நம்முடைய அந்தஸ்துக்கோ ஏதேனும் இடைஞ்சல் வந்து விடுமோ என்ற ஒரே ஒரு எண்ணம், ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளத்தில் பதவி ஆசை பணத்தாசை வந்து விடுகிறதோ அவருடைய மார்க்கத்தை
அது எப்படி சின்ன பின்னமாக்கும் என்றால், பசித்த ஓநாய்கள் ஆட்டு மந்தையில் நுழைந்தால் அந்த ஆட்டு மந்தையை அந்த பசித்த ஓநாய்கள் எப்படி சின்ன பின்னமாக்குமோ அதுபோல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பதவி ஆசையும் பணத்தாசையும் வந்துவிட்டால் அவனுடைய மார்க்கத்தை அது சின்ன பின்னமாக்கி விடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நேதனியாகு செய்த பாவத்தை இன்று அறியாமல் ஒரு சிலர் நல்ல காரியத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வேரை பிடித்து பார்த்தால் அது பதவி என்ற வேர்தான். அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் இணைத்து கொண்டே இருந்தார்கள். எனக்கு முன்னாடி பேசின அதை சொன்னாங்க, எல்லாத்தையும் இணைக்கணும், முஸ்லீம்களையும் இணைக்கணும், முஸ்லீம் அல்லாதவர்களையும் இணைக்கணும். மனித குலத்திற்கே உருவானது மஸ்ஜிது, மனித குலத்திற்கே அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஒரு நல்லுரையே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்லுது. எல்லாமே இஸ்லாம் என்பதும் மார்க்கம் என்பதும் குர்ஆன் என்பதும் நபி என்பதும் இந்த மஸ்ஜித் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. நாம் எல்லோரையும் இணைக்க வேண்டும். கசப்புகளை பார்க்க கூடாது. கடந்த காலத்தில் உள்ள கசப்புகளை பார்க்காமல் எல்லோரையும் இணைப்பதிலேயே குறியா இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹை தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். ஹிந்தா, வஹ்சி, அபு சுஃபியான் போன்றவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். நம்முடைய சகோதரர்களை மன்னித்து இணைத்து ஒவ்வொருவருக்கும் மஸ்ஜித் சேவை குழுல 25 ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த 25 ப்ராஜெக்ட்டுக்கு இங்க உள்ள ஒரு முகல்லாவில் 25 பேர் வந்தா 30 நாள்ல 25 ப்ராஜெக்டையும் மஸ்ஜித மையமா வச்சு அனைத்து சமுதாய மக்களுக்கும் செய்யறதுக்கு நாங்க தயார். யாராவது தயார்னா கை தூக்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் தயார். நம்ம மௌலானா தலைமையில, நம்ம நிர்வாகத்தின் தலைமையில மஸ்ஜிதின் பேர்ல செஞ்சாதான் புகழ் அல்லாஹ்வுக்கு போய் செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறோம், புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்குங்கறோம். அது எப்ப நடக்கும்? மஸ்ஜித மையமா வச்சு செஞ்சா யாருப்பா செய்யறது? பள்ளிவாசல் செய்யுது. பள்ளி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வின் பெயர் புகழடையும். ஒரு கை மட்டும் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நல்ல காரியம்லாம் செஞ்சா நானும் உங்களோட நிர்வாகத்தோட சேர்ந்து செய்யறேன்னு சொல்றவங்க ஒரு கையை தூக்குங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். பாருங்க, அனாதைகளை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொன்னாங்க. மஸ்ஜித் சேவைக்குழுடைய 99 சேவை அனாதைகளுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் தான். அவங்களுக்காக இந்த கைதூக்கிய ரப்பே இவர்கள் எல்லாரையும் நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் நிலைக்க வைத்திருப்பாயாக. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம், இந்த மஸ்ஜிதுடைய இமாம் தொடர்ந்து சேவைகளை விடாமல் செய்து 7ஆம் ஆண்டு வரை கொண்டு வந்து சேர்த்த அந்த நிர்வாகத்திற்கும், அதுக்காக பொருளுதவி செய்தவர்களுக்கும், அதற்காக உழைத்தவர்களுக்கும், அதற்கை பாராட்டியவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், துஆ செய்கிறேன். எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழ வேண்டும். சந்ததி சந்ததியாக இந்த மஸ்ஜிதில் இந்த சேவைகள் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.